மிக தொடர்ந்து முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 54 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது கராச்சி துறைமுகம் மீது இந்திய கடற்படையானது தாக்குதல் நடத்தியிருக்கிறது. ஆகாஷ் ஏவுகணைகள் மூலம் பாகிஸ்தான் விமானங்கள் தற்போது அளிக்கப்பட்டிருக்கின்றன. தற்போது ஒரு முக்கிய தகவலாக இம்ரான் கானை வெளியே கொண்டு வருவதற்கு திட்டம் தீட்டப்படுவதாகவும் தற்போது தகவலானது வெளியாகி இருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். இந்திய கடற்படை போர்க்கப்பலிலிருந்து அடுத்தடுத்து ஏவுகணைகள் தற்போது ஏவப்பட்டு வருகின்றன. இந்தியாவின் குண்டுமழையினால் தற்போது கராச்சி துறைமுகமானது முற்றிலுமாக சிதைக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவின் தாக்குதலை சமாளிக்க முடியாமல் தற்போது கராச்சி துறைமுகம் தற்போது சின்னாபின்னமாக இருக்கிறது. போர்க்கப்பலிலிருந்து கராச்சி துறைமுகம் மீது அடுத்தடுத்து ஏவுகணைகள் வீசப்பட்டு வருகின்றன. முக்கிய தகவலாக பார்த்து வருகிறோம். 54 ஆண்டுகளுக்கு பிறகு, அதாவது 1971 பிறகு கராச்சி மீது தற்போது இந்திய ராணுவமானது தாக்குதல் நடத்தியிருக்கிறது. குறிப்பாக 54 ஆண்டுகளுக்கு பிறகு கராச்சி துறைமுகம் மீது இந்தியா தற்போது கடற்படை தாக்குதலை தீவிரமாக ஏறெடுத்திருக்கிறது. இந்த தாக்குதல் மூலம் தற்போது கராச்சி துறைமுகமானது சின்னாபின்னமாகி இருக்கிறது. இந்திய ராணுவத்தின் குண்டு மழையினால் தற்போது கராச்சி துறைமுகமானது சின்னாபின்னமாகி இருக்கிறது. கராச்சி துறைமுகத்தின் மீது இந்திய போர்க்கப்பலிலிருந்து அடுத்தடுத்து ஏவுகணைகள் வீசப்பட்டு தற்போது கராச்சி துறைமுகம் தரைமட்டமாக ஆக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பாகிஸ்தான் விமானங்களும் இந்திய வான்நிலைக்கு நுழைய முற்பட்டு அளிக்கப்பட்டிருக்கின்றன. இந்தியாவுடன் தற்போது உலக தலைவர்கள் பேச்சுவார்த்தையை தொடங்கியிருக்கின்றனர். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருடன் தற்போது 10 நாடுகளின் அமைச்சர்கள் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். பாகிஸ்தானின் முக்கிய நகரங்கள் மீது இந்திய ராணுவம் தற்போது அதிரடி தாக்குதலை தொடங்கியிருக்கிறது. லாகூர், இஸ்லாமாபாத், கராச்சி, பெஷாவர், முசாவரத்தை தொடர்ந்து தற்போது குவாட்டா மீதும் தற்போது இந்திய ராணுவம் தனது தாக்குதலை தீவிரப்படுத்தி இருக்கிறது. இந்தியாவின் தாக்குதலை எதிர்கொள்ள முடியாமல் தற்போது பாகிஸ்தான் ராணுவம் திணறி வருகிறது. இந்தியாவின் தாக்குதலை தற்போது எதிர்கொள்ள முடியாமல் பாகிஸ்தான் ராணுவமானது திணறி வருகிறது. இந்தியாவின் மிக பெரும் தாக்குதலாக தற்போது இந்த தாக்குதல் பார்க்கப்பட்டு வருகிறது. பாகிஸ்தானின் முக்கிய நகரங்களை குறிவைத்து, அதாவது லாகூர், சியால்கோட், கராச்சி, இஸ்லாமாபாத், ராவல்பிண்டி, பெஷாவர் மற்றும் குவட்டா பகுதிகளை குறிவைத்து இந்திய ராணுவமானது தாக்குதலை நடத்தியிருக்கிறது. குறிப்பாக 54 ஆண்டுகளுக்கு பிறகு கராச்சி துறைமுகம் மீது இந்திய கடற்படை தற்போது தாக்குதலை தொடங்கியிருக்கிறது. மேலும் இந்த தாக்குதலானது மிகவும் தீவிரமான தாக்குதலாக ஏறெடுக்கப்பட்டிருக்கிறது. இந்திய கடற்படை போர்க்கப்பலிலிருந்து அடுத்தடுத்து ஏவப்பட்ட ஏவுகணைகளால் தற்போது கராச்சி துறைமுகமானது சின்னாபின்னமாகி இருக்கிறது. கராச்சி துறைமுகமானது தற்போது இந்திய ராணுவத்தினுடைய குண்டுமழையினால் சின்னாபின்னமாகி இருக்கிறது. மேலும் காஷ்மீர் மூலம் தற்போது காஷ்மீரில் ட்ரோன் தாக்குதலை பாகிஸ்தான் ஏறெடுத்திருக்கக்கூடிய நிலையில் அதுவும் தற்போது தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தான் எல்லையில் தொடர்ந்து அத்துமீறி வரக்கூடிய சூழலில் அதற்கும் இந்தியா தகுந்த பதிலடியை கொடுத்து வருகிறது. காஷ்மீரில் பாகிஸ்தானின் ட்ரோன் தாக்குதல் தற்போது முறியடிக்கப்பட்டிருக்கிறது. பாராமுல்லாவில் ஹோட்டலை குறிவைத்து பாகிஸ்தான் ராணுவம் தற்போது தாக்குதலை தொடர்ந்திருந்த நிலையில் இந்தியா தற்போது அதற்கு தகுந்த பதிலடியை கொடுத்திருக்கிறது. பாகிஸ்தான் தாக்குதலால் உதம்பூர், ஜம்முவில் எச்சரிக்கை சைரன் ஒலியானது எழுப்பப்பட்டு மக்களுக்கு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தானின் எல்லை மீறிய அத்துமீறிய தாக்குதலால் எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தாக்குதலுக்கு மத்தியில் ஜம்மு விமான நிலையத்தில் கமாண்டர்கள் குவிக்கப்பட்டிருக்கின்றனர். தாக்குதலுக்கு மத்தியில் ஜம்மு விமான நிலையத்தில் கமாண்டர்கள் தற்போது குவிக்கப்பட்டிருக்கின்றனர். எல்லையில் பாகிஸ்தானானது தொடர்ந்து அத்துமீறலில் ஈடுபட்டு வருகிறது. பாராமுல்லாவில் இருக்கக்கூடிய ஹோட்டலை குறிவைத்து பாகிஸ்தான் ராணுவம் தனது தாக்குதலை தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் இந்திய ராணுவம் அதற்கு தகுந்த பதிலடியை கொடுத்து தாக்குதலை முறியடித்திருக்கிறது. பாகிஸ்தான் தாக்குதலால் உதம்பூர், ஜம்முவில் எச்சரிக்கை ஒலியானது எழுப்பப்பட்டு மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தாக்குதலுக்கு மத்தியில் ஜம்மு விமான நிலையத்தில் கமாண்டோக்கள் அங்கு குவிக்கப்பட்டிருக்கின்றன. பாகிஸ்தான் தாக்குதலுக்கு இந்தியா தொடர்ந்து பதிலடி கொடுத்து வருகிறது. தற்போது காஷ்மீரில் ஒரு ட்ரோன் தாக்குதலானது நடத்தப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்திய ராணுவம் அதற்கு தகுந்த பதிலடி கொடுத்திருக்கிறது. மேலும் காஷ்மீர் எல்லையோர மக்களை பாதுகாப்பான இடங்களில் தங்குவதற்கு அறிவுறுத்தப்பட்டு அவர்கள் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு வருகின்றனர்.
பாராமுல்லாவில் ஹோட்டலை குறிவைத்து பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதல் நடத்தியிருக்கக்கூடிய சூழலில் அந்த தாக்குதலை இந்திய ராணுவம் முற்றிலும் முறியடித்திருக்கிறது. பாகிஸ்தான் தாக்குதலால் உதம்பூர் ஜம்முவில் எச்சரிக்கை சைரன் ஒலியானது எழுப்பப்பட்டு அங்கு இருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லும்படி அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றனர். மேலும் இந்த தாக்குதலுக்கு மத்தியில் ஜம்மு விமான நிலையத்தில் கமாண்டோக்கள் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் பாகிஸ்தானின் ஒவ்வொரு தாக்குதலுக்கும் இந்திய ராணுவம் தொடர்ந்து பதிலடி தாக்குதலை கொடுத்து வருகிறது. காஷ்மீர் இளையோர மக்கள் தற்போது பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றனர். பஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து காஷ்மீர் இளையோர மக்கள் அங்கு இருக்கக்கூடிய பதுங்குக்குடியை ஆயத்தப்படுத்திய நிலையில் தற்போது இந்த சூழல் அவர்கள் அந்த பதுங்குக்குடியில் பதுங்கியிருப்பதற்கு ஏதுவான நிலையாக இருக்கிறது. பாராமுல்லாவில் ஹோட்டலை குறிவைத்து பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதலை தொடர்ந்த நிலையில் அந்த தாக்குதலை இந்திய ராணுவம் முறியடித்திருக்கிறது. இந்தியாவானது தற்போது பாகிஸ்தானின் லாகூர், சியால்கோட், கராச்சி, இஸ்லாமாபாத், பெஷாவர் மற்றும் குவெட்டா ஆகிய பகுதிகளை தொடர்ந்து பதிலடி தாக்குதலை தொடர்ந்திருக்கிறது. தற்போது பாகிஸ்தான் ராணுவத்தின் தாக்குதலுக்கு பதில் தாக்குதலையும் கொடுத்து வருகிறது. பாகிஸ்தானின் தாக்குதலால் உதம்பூர் ஜம்முவில் எச்சரிக்கை ஒலி எழுப்பப்பட்டு மக்கள் தற்போது எச்சரிக்கையுடன் வைக்கப்பட்டிருக்கின்றனர். காஷ்மீரில் பாகிஸ்தானின் ட்ரோன் தாக்குதல் தற்போது முறியடிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அத்துமீறி தாக்குதலை பாகிஸ்தான் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் அந்த ட்ரோன் தாக்குதலை தற்போது இந்திய ராணுவம் தடுத்து நிறுத்தி இருக்கிறது. மேலும் தற்போது காஷ்மீர் இளையோர பகுதிகளில் தங்கியிருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றனர். காஷ்மீர் இளையோர மக்கள் தற்போது இந்த நடவடிக்கையின் காரணமாக பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றனர். இந்தியா பாகிஸ்தான் இடையே தற்போது மிகப்பெரிய அளவில் பதற்றம் நீடித்து வருகிறது. பதற்றம் மட்டுமின்றி இருதரப்பும் தற்போது தங்களுடைய தாக்குதலை தீவிரப்படுத்தி இருக்கின்றன. குறிப்பாக பாகிஸ்தான் இந்திய ராணுவத்தின் தாக்குதலை தாக்குப்பிடிக்க முடியாமல் தற்போது என்ன செய்வது என்று தெரியாமல் திணறி வருகிறது. இந்த நிலையில் தான் தற்போது காஷ்மீர் எல்லையோர பகுதிகளில் ட்ரோன் மூலம் தாக்குதல் நடத்த முயற்சி செய்த நிலையில் இந்திய ராணுவம் அந்த தாக்குதலை தடுத்து நிறுத்தி இருக்கிறது. மேலும் ஜம்மு காஷ்மீர் பகுதியில் இருக்கக்கூடிய கரையோரமாக இருக்கக்கூடிய மக்கள் தற்போது பாதுகாப்பான இடங்களுக்கு தங்க வைக்கப்பட்டிருக்கின்றனர். தாக்குதலுக்கு மத்தியில் தற்போது ஜம்மு விமான நிலையத்தில் கமாண்டோக்கள் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்தியாவின் தாக்குதல் காரணமாக தற்போது பாகிஸ்தான் திணறி வருகிறது. உலக நாடுகள் தற்போது இந்தியாவிடம் தற்போது பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். தற்போது வெளியுறவுத்துறை அமைச்சர் 10 நாடுகளின் அமைச்சருடன் பேச்சுவார்த்தை ஈடுபட்டு வருகிறார். பாராமுல்லாவில் ஹோட்டலை குறிவைத்து பாகிஸ்தான் ராணுவம் தற்போது தாக்குதலை தொடர முயற்சித்த நிலையில் அந்த தாக்குதலை இந்திய ராணுவம் முறியடித்திருக்கிறது. பாராமுல்லாவில் நடந்த தாக்குதலை தற்போது இந்திய ராணுவம் முறியடித்திருக்கிறது. மேலும் அந்த தாக்குதலுக்கு இந்தியா பதிலடி தாக்குதலை கொடுத்து வருகிறது. பாகிஸ்தானின் இந்த தாக்குதல் காரணமாக உதம்பூர் ஜம்முவில் எச்சரிக்கை சைரன் ஒலியானது எழுப்பப்பட்டு அங்கு இருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றனர். மேலும் தற்போது கராச்சியில் 54 ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய ராணுவம் தனது தாக்குதலை தொடர்ந்திருக்கிறது. கடற்படையின் தாக்குதலால் கராச்சி தற்போது நிலை தெரியாமல் உருக்குலைந்து காணப்படுகிறது. காஷ்மீர் எல்லையோர மக்கள் தற்போது பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தானின் தாக்குதலுக்கு இந்தியா தொடர்ந்து பதிலடி கொடுத்து வருகிறது. மேலும் காஷ்மீரின் ட்ரோன் தாக்குதலும் தற்போது முறியடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ட்ரோன் தாக்குதலை தொடர்ந்து பாராமுல்லாவில் இருக்கக்கூடிய ஹோட்டலை குறிவைத்துதான் இந்த ட்ரோன் தாக்குதலானது பாகிஸ்தான் ராணுவத்தால் நடத்தப்பட்ட நிலையில் அந்த தாக்குதல் தற்போது முறியடிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அங்கு இருக்கக்கூடிய மக்கள் பாகிஸ்தான் தாக்குதலால் உதம்பூர் ஜம்முவில் எச்சரிக்கை சைரன் ஒலியானது எழுப்பப்பட்டு அங்கு இருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு தங்க வைக்கப்பட்டிருக்கின்றனர். மேலும் தாக்குதலுக்கு மத்தியில் ஜம்மு காஷ்மீர் இருக்கக்கூடிய விமான நிலையங்களில் பாதுகாப்பு படையினர் குவிக்கப்பட்டிருக்கின்றனர். இந்திய ராணுவத்தின் தாக்குதல் மிகப்பெரிய அளவில் பாகிஸ்தானில் சேதத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. கராச்சியின் துறைமுகமானது சின்னாபனமாக இருக்கிறது. லாகூரில் இருக்கக்கூடிய முக்கியமான ஜின்னா என்ற மார்க்கெட் முற்றிலுமாக சேதமடைந்திருக்கிறது. தற்போது கராச்சியை குறிவைத்து மேலும் முக்கியமான இடங்கள் பாகிஸ்தானின் ராணுவ தளவாடங்கள் இருக்கக்கூடிய முக்கியமான இடங்களை குறிவைத்து இந்த தாக்குதலானது முதற்கட்டமாக இந்தியாவால் தற்போது நடத்தப்பட்டு வருகிறது. தற்போது பாகிஸ்தானின் இந்த தாக்குதல் தொடர்பாக உதம்பூர் ஜம்முவில் எச்சரிக்கை ஒலியானது எழுப்பப்பட்டு
மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் ஜம்மு காஷ்மீர் இருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்க ஏற்பாடானது நடந்து பெற்று வருகிறது.